தேமுதிக தலைவரும் நடிகருமான மறைந்த விஜயகாந்த் அவர்களை அசிங்கப்படுத்துற விதமா தருமபுரியில விஜயகாந்துக்கு மார்பளவு சிலைய திறந்து வச்சிருக்காங்க. ஒருத்தரோட உருவச் சிலைய திறக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அதை ஏன் நெகட்டிவா சொல்றேன்றதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் அபிமான சினிமாஸ்கனின் அன்பான வணக்கங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் இருக்கிற தனியார் விடுதி வளாகத்துல விஜயகாந்தோட மார்பளவு சிலைய திறந்து வச்சிருக்காங்க. தேமுதிக தலைவர் இளங்கோவன் தலைமையில நடந்த இந்த சிலை திறப்பு விழாவில் 300 தொண்டர்கள் மொட்டை அடிச்சிட்டு ஈமச்சடங்கு செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 3000 பேருக்கு அன்னதான ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. ஈமச்சடங்கு அப்போ கழுகுகள் வலம் வர கேப்டன் வாழ்க, விஜயகாந்த் வாழ்கன்னு தொண்டர்கள் கோஷமிட்டது மனசை நெகிழச் செய்யற விதமா இருந்துச்சு. இருங்க வீடியோ இன்னும் முடியல. வீடியோவோட இன்ட்ரோல சொன்ன நெகட்டிவ் விஷயத்த சொல்லிடுறேன். திறந்து வைக்கப்பட்ட விஜயகாந்த் சாரோட திருவுருவச் சிலை விஜயகாந்த் மாதிரியே இல்லைன்னும், காமெடி நடிகர் ஈமான் அண்ணாச்சி மாதிரி இருக்குன்னும் சிலர் கமெண்ட் பண்ணி இருக்காங்க. விஜயகாந்தை அசிங்கப்படுத்துற விதமா தான் இந்த சிலை இருக்குன்னு அவரோட ரசிகர்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. முழு சட்டை மாறன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சிலை செய்தவருக்கு நெட்டிசன்கள் வலைவீச்சுன்னு பதிவிட்டு இருக்கார். நெட்டிசன்கள் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை பார்த்துடலாம் வாங்க. முதல் கருத்து, கேப்டன் மாதிரி கொஞ்சம் கூட இல்ல, தயவு செய்து சிலையை மாற்றுங்கள். இரண்டாவது கருத்து, தயவு செய்து தலைவர் சிலை இன்னும் நன்றாக வடிவமைக்கப்பட வேண்டும். மூன்றாவது கருத்து, சிலை விஜயகாந்த் ஐயா மாதிரியே இல்லை, தயவு செய்து சரியா வடிவமைக்கவும். இந்த சிலையை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.